ஓம் சாந்தி. நன்றாக சௌகரியமாக அமர்ந்து கொள்வோம். உடலில் எந்த அசைவுகளும் வேண்டாம். கவனத்தை உடலில் இருந்து திருப்பி மனதின் பக்கமாக கொண்டு செல்வோம். சுயத்தை அனுபவம் செய்வோம். நான் ஒரு ஆத்மா, ஆன்மீக சக்தி. நான் அழிவற்ற சக்தி. எனக்கு மரணமே கிடையாது. மரணம் என்பது இந்த சரீரத்துக்கு மட்டுமே. நான் ஆத்மா, என்றென்றும் இருப்பவன். எனக்கு அழிவே கிடையாது. எனக்கு வேண்டிய அனைத்தும் எனக்குள்ளேயே இருக்கின்றன. எனக்கு தேவைப்படும் சாந்தி, அன்பு, சுகம், ஆனந்தம், சக்தி, ஞானம் அனைத்துமே எனக்குள்ளேயே இருக்கின்றன. பல பிறவிகளாக நான் சரீரத்தை எடுத்து பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் சுழன்று கொண்டிருப்பதால் என்னுடைய ஒரிஜினல் தன்மைகள் அனைத்தும் மர்ஜ் ஆகிவிட்டன. இப்பொழுது சுயம் பரமாத்மா சுப்ரீம் டீச்சராக வந்து நான் மறந்துவிட்ட அனைத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்துகின்றார். ஓம் சாந்தி. ஹே, இப்ப நாம உலக நாடக சக்கரத்தின் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேற்று சிஸ்டர் ரொம்ப விளக்கமா இந்த சுழற்சி என்பது 5000 வருடங்களுக்கானது. அது திரும்ப திரும்ப இன்ஃபினிட்டி டைம்ஸ் நடக்குது. அதெல்லாம் எப்படி அப்படிங்கறத ரொம்ப அறிவியல் பூர்வமாக நமக்கு புரிய வச்சாங்க. இன்னும் கூட நிறைய விஷயங்கள் நம்முடைய அறிவியலும் நமக்கு நிரூபணம் கொடுக்கும். நம்முடைய சாஸ்திரங்கள், பக்தியில கூட அதை பற்றின குறிப்புகள் எல்லாம் இருக்கு. ஆனா அது நாம புரிஞ்சுக்காம இருந்துட்டோம். ஓகேவா? சோ இந்த உலக நாடக சக்கரம் 5000 வருடங்களுக்கானது. இது 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5000 வருடங்கள் சேர்ந்ததுதான் ஒரு கல்பம். ஒவ்வொரு யுகமும் 1250 வருடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகத்தையும் சத்தியுகத்தையும் இணைப்பது சங்கம யுகம். அந்த சங்கம யுகத்துலதான் நாம இப்ப நின்னுட்டு இருக்கோம். ஆனா இந்த ஞானத்தை கேட்பவர்கள், தன்னை ஆத்மாவாக உணர்பவர்கள், பரமாத்மாவை அறிந்து கொண்டவர்களுக்கு தான் இது சங்கம யுகம். மற்றவர்களுக்கு கலியுகம் தான். சோ இந்த கலியுகமும் சங்கம யுகமும் பேரலா நடக்குது, இணையா நடக்குது. மற்ற யுகங்கள் எல்லாம் சத்தியுகம் இருக்கும் பொழுது திரேதா யுகம் இருக்க முடியாது. காலையில இருக்கும் பொழுது சாயந்தரம் இருக்க முடியாது இல்ல, ஏதாவது ஒன்று தானே இருக்க முடியும். அது போல திரேதா யுகம் இருக்கும் பொழுது துவாபர யுகம் இருக்க முடியாது, துவாபர யுகம் இருக்கும் பொழுது கலியுகம் இருக்க முடியாது. ஆனா கலியுகமும் சங்கம யுகமும் ஒரே நேரத்துல இருக்கும். இந்த வித்தியாசத்தையும் நம்ம ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இந்த நாடகம் என்பது வீட்டுக்கு போறதும் கீழே திரும்பி வர்றதும். ஒரு தடவை மேல இருந்து நம்ம கீழே வந்துட்டோம்னா 5000 வருடங்கள் கழித்துதான் மேல போகிறோம். ஆனா இது கூட
எப்ப நம்ம கீழே இறங்குறோம் அதை பொறுத்துதான் இருக்கு. சத்தியுக ஆரம்பத்திலேயே நம்ம இறங்கிட்டோம்னா 5000 வருடங்கள் கழிச்சு மேல போவோம். ரொம்ப லேட்டா இறங்குறவங்களுக்கு இந்த நாடகத்துல 5000 வருடங்களுக்கான பார்ட் இருக்காது. சோ நிறைய பேரு ஒரே ஒரு பிறவிக்கு கூட இறங்குவாங்க. ஓகே. அடுத்தது இந்த ஸ்வஸ்திகா சிம்பல் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அந்த கைகள் மாதிரி தெரியுது இல்லையா? சோ முதல் பாகத்துல ஆத்மா தன்னுடைய ஃபுல்லி சார்ஜ்டு நிலையில இருக்கும். ஆத்மா ஃபுல்லி சார்ஜ்டா இருக்குன்னா ஆத்மாக்குள்ள அன்பு, அமைதி, தூய்மை எல்லாமே உள்ள நிரம்பி இருக்கும். இப்போ ஒரு பல்பு அழகா வெளிச்சம் கொடுக்குதுன்னா, நல்ல கண்டிஷன்ல கரண்ட் இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னா நல்லா வெளிச்சம் கொடுக்கும். ஒரு நிலவு ஃபுல்லா இருக்கு, பௌர்ணமியா இருக்குன்னா அது நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும் இல்லையா? அது போல ஆத்மா பிரகாசமாக இருக்கும். அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு, அமைதி, ஆனந்தம் எல்லாமே நேச்சுரலா ரேடியேட் ஆகும். அப்போ கொடுப்பவர்களாக நம்ம இருப்போம். அதே துவாபர யுகம் வரும் பொழுது நாம கேட்பவர்களாக ஆகி விடுவோம். அதுதான் கையை நீட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்குள்ளேயே அந்த சார்ஜ் இறங்கிடுச்சு. அப்ப நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம். கடவுளை பார்த்து எனக்கு சாந்தி கொடு, நிம்மதி கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம். மனிதர்களை பார்த்து அன்பு கொடு, நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கோ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவோம். அதனாலதான் அந்த ஸ்வஸ்திக்ல அந்த மாதிரி கைகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே போல ஆத்மாவின் நிலைகள் பத்தியும் நம்ம பார்த்தோம். சத்யுக ஆரம்பத்துல சதோ பிரதானமாக இருக்கும் ஆத்மா திரேதா யுக ஆரம்பத்துல சதோவா இறங்கிடுது. துவாபர யுக ஆரம்பத்துல ரஜோவா இறங்கிடுது. கலியுகோட கலியுகத்தோட ஆரம்பத்துல தமோ, கலியுகத்தோட இறுதியில தமோ பிரதானம். அதுதான் ஆத்மாவோட லோயஸ்ட் ஸ்டேஜ். இந்த தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆத்மாவை மாற்றுவதற்கு கண்டிப்பா பரமாத்மாவால மட்டும்தான் முடியும். இப்ப நம்ம எந்த ஒரு ஆத்மாவையும் பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட நிறைய கோபம் இருக்கு, அகங்காரம் இருக்கு, பேராசை இருக்கு, தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி இல்லாம இருக்கிறாங்க, எதையும் புரிஞ்சுக்க முடியாத நிலையில இருக்காங்கன்னா நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆத்மா பேட்டரி ரொம்பவே டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அவங்க கிட்ட நாம எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் வைக்கவே முடியாது. இது இந்த ஞானம் புரியும் போதுதான் நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம எல்லார்கிட்டயும் ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க மாறினா என்ன, இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு நம்முடைய சக்தியை நம்ம இழந்துட்டு இருப்போம். இது தெரியும் பொழுது நான் ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து தமோ, ரஜோ, சதோ, சதோ பிரதானம்னு என்னன்னா ரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த பேட்டரியை நான் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நாம மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவோம். சோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இந்த சுழற்சி என்பது எண்ணில் அடங்காத தடவை நடந்துகிட்டே இருக்கு, இனிமேலும் நடக்கும். ரொம்ப முக்கியமா இப்ப நம்ம இந்த இந்த கல்பத்தோட கடைசி நிலையில இருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது எதற்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, நிறைய பேருக்கு இப்பதான் ஞானம் கிடைக்குது அப்படின்னா இந்த ஞானத்தை சரிவர புரிந்து கொண்டு பரமாத்மாவோட யோகம் வைத்து நம்முடைய பேட்டரிய நல்லா சார்ஜ் பண்ணிருக்கணும். எவ்வளவு நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்ம கீழே இறங்குவோம். ஃபுல்லி சார்ஜ்டு பேட்டரினா சத்தியுகத்தோட ஆரம்பத்திலேயே வந்துருவோம். எவ்வளவு டிலே ஆகுதோ அவ்வளவு நம்ம இறங்கி வரும் பொழுது டிலே ஆகும். அடுத்த கல்பம் ஸ்டார்ட் ஆயிடுது, சத்தியுகம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா நம்ம ரொம்ப லேட்டா தான் இறங்குறோம் அப்படின்னா நம்ம சத்தியுகத்தோட அந்த சுகத்தை இழப்போம். இன்னும் சத்தியுகத்தோட சுகங்கள் எல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயில்டா இன்னைக்கு தெரிஞ்சுப்போம். பொதுவாக உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பிறப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ பிறந்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட என்ன சொல்லுவாங்க, குறைவான பிறவிகள் போதும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா இப்ப இந்த நாடகத்தோட ரகசியங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய பிறவிகள் எடுப்பதுதான் சிறந்தது. ஏன்னா நிறைய பிறவிகள் எடுக்கும் பொழுது நம்ம சத்தியுகத்தோட ஆரம்பத்துல வருவோம். அப்போ 2500 வருடங்கள், அதாவது 2 யுகங்களுக்கு நமக்கு துக்கம் கஷ்டம்னா என்னன்னே தெரியாத ஒரு வாழ்க்கை. அதே ஒரு ஆத்மா துவாபர யுகத்திலயோ கலியுகத்துலதான் முதல் பிறவி எடுக்குது, பரந்தாமத்துல இருந்து கீழே இறங்கி வருது அப்படின்னா அங்க உடனே துக்கமும் ஆரம்பிச்சிடுது இல்லையா?
சோ அவங்க மேல இருந்து வர்றதுனால ரொம்ப பவித்திரமா இருப்பாங்க. அதனால அவங்களோட வாழ்க்கை நல்லாதான் இருக்கும், சுகமா தான் இருக்கும். ஏன்னா இன்னும் எந்த கர்மமும் செய்யல, விகர்மம் செய்யல, அதனால உடனே எல்லாம் துக்கம் வராது. ஆனா இறங்குற இறங்கும் பொழுது பூமியோட நிலை என்ன, இந்த உலகத்தோட நிலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மால புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளவு பவித்திரமா இருந்து மேல வர ஆத்மா கூட கூடிய சீக்கிரம் விகர்மங்கள் செய்ய கத்துக்கும், பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அவங்களுக்கு உடனே துக்கமும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுங்களா? நம்ம பரந்தாமத்துக்கு எல்லாரும் போவோம், ஆனா எவ்வளவு சீக்கிரம் இறங்குறோமோ அதுதான் நமக்கு நன்மை அப்படிங்கிறது புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுங்க சிஸ்டர். உம் அப்ப பழைய நம்பிக்கை பிறவிகளே வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அது முடியாது. ஏன்னா இது ஒரு சுழற்சியில எப்பொழுதுமே இருக்கு. ஏன் அந்த மாதிரி சொன்னோம்னா, நம்ம ராத்திரியை தான் பார்த்தோம், பகல பார்க்கல. அதாவது கலியுகம்ங்கிற அந்த நரகத்தை பார்த்ததுனால பிறப்பே வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் நினைத்தார்கள். ஆனா இறைவன் வந்துதான் இந்த உலகம் ஸ்வர்க்கமாக இருந்தது, அது தான் படைத்த ஒரு படைப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கும் அந்த ஸ்வர்க்கத்துக்கு வரணும். எப்படி இருந்தாலும் நரகத்தை கிராஸ் பண்ணி தான் ஆகணும், அதற்கு ஸ்வர்க்கத்தை அனுபவம் பண்ணிட்டே வரலாம்ல. என்ன நினைக்கிறீங்க? அது நம்ம கையில இருக்காமா? நம்ம கையில தான் இருக்கு. நாம சங்கம யுகத்துல எந்த அளவுக்கு நம்மை உயர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சத்தியுகத்தோட ஆரம்பத்திலேயே வர முடியும். ஓகேங்களா? ஓகே ஓகே. உம் ஏன்னா இது சத்தியுகம் உருவாகுவதற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன? ஆத்மாவே இப்ப சத்தியுகம்ங்கிறது என்ன? தெய்வீக குணங்கள் கொண்ட தேவதைகள் தானே. சோ அந்த அளவுக்கு நாம உயர்த்திக்கிட்டோம்னா நம்ம சத்தியுகத்தை உருவாக்குறோம். நம்ம கிட்ட இருந்து வர வைப்ரேஷன் தூய்மை, அன்பு, அமைதியா இருக்குன்னா நம்ம சத்தியுகத்தை உருவாக்குறோம். நம்ம கிட்ட இருந்து கோபம், அகங்காரம், பொறாமை அதெல்லாம் உருவாக்குறோம், வெளியில அந்த வைப்ரேஷனை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கலியுகத்தை இன்னும் மோசமாக்குறோம்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இப்போ ஒரு வட்டம் காமிச்சிருக்கேன். இத ஒரு பிளெயின் சர்க்கிள் தான். இந்த பிளெயின் சர்க்கிள்ல எது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்னு சொல்ல முடியுமா? அஹ்? முடியாது. ஒரு வட்டத்துல எது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க கையை ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே அந்த வட்டத்து மேல கோடு போட்டீங்கன்னா கை வச்ச இடத்துக்குள்ள மறுபடியும் திரும்பி வரும். ஆனா சாதாரணமா பார்க்கும் பொழுது வட்டத்துக்கு ஒரு ஆரம்பமோ முடிவோ கிடையாது. அதே போலதான் இந்த காலச்சக்கரத்துக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது. முன்னாடியே ஒரு கிளாஸ்ல அனாதி, ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா நமக்கே பாருங்க, தமிழ்ல அனாதி, இங்கிலீஷ்ல எட்டர்னல் அப்படிங்கிற விஷயம் வார்த்தைகள்லாம் இருக்குன்னா இப்ப கண்டிப்பாக ஏதோ சில விஷயங்கள் அப்படி இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லாத ஒன்றை சொல்ல மாட்டாங்க இல்லையா? சோ ஆத்மா, பரமாத்மா, இந்த நாடகம், இயற்கை விதிகள் எல்லாமே அனாதி. சோ இறைவன் சூரியனை படைக்கல, பூமியை படைக்கல, இந்த பிரபஞ்சத்தை படைக்கல, அது ஏற்கனவே இருக்கு இல்லையா? அப்பதான் அவர் படைக்கிறாரு அப்படின்னா இதற்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு யாருக்குமே பதில் கிடையாது. ஆனா இப்போ இறைவன் சொல்றாரு இதெல்லாம் நாம் படைக்கல. ஆனா இறைவனை பற்றிய நமக்கு ஒரு உயர்ந்த மனப்பான்மை இருக்கு இல்லையா? சோ நம்மால முடியாத விஷயங்களை அவர் செய்வார், செய்ய கூடிய தகுதி வாய்ந்தவர் அப்படிங்கிறதுனால நாம என்ன நினைச்சிட்டோம்னா அவர் பூமியை படைத்தார், இயற்கையை படைத்தார், இயற்கையில ஏதாவது அழகா இருந்ததுன்னா பாரு இறைவனுடைய படைப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டோம். ஆனா உண்மையில இறைவன் அதையெல்லாம் படைக்கல, அது ஏற்கனவே இருக்கு. அப்போ இறைவனுக்கு ஏன் அந்த அளவுக்கு மகிமைனா, எல்லாமே கீழான நிலையில, தமோ பிரதான நிலையில இருக்கிறத சதோ பிரதான நிலைக்கு மாற்றுகிறார் அப்படிங்கிறது எந்த ஒரு மனித ஆத்மாவாலும் முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் செய்கிறார் என்பதனாலதான் அவர் சர்வசக்திவான், ஆல்மைட்டி அத்தாரிட்டி. அந்த ஒரு விஷயம் நம்ம ஆத்மால பதிவாயிருக்கு. யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை பரமாத்மா செய்யறாரு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறதுனாலதான் நம்ம அவரை ரொம்ப உயர்ந்த மனப்பான்மையில, கண்ணோட்டத்துல பாக்குறோம். இப்போ சரி, நாடகம் என்பது ஆத்மா, பரமாத்மா, இயற்கை விதிகள் இந்த மூன்றுக்கும் இடையே ஆன ஒரு விளையாட்டு என்பதை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். இத உங்க நோட் புக்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன். நாடகம் என்பது ஆத்மா, பரமாத்மா, இயற்கை விதிகள் இந்த மூன்றுக்கும் இடையே ஆன ஒரு விளையாட்டு. இப்ப ஆத்மா அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம டீட்டெயில்டா நிறைய கிளாஸஸ் பார்த்துட்டோம்.
ஆத்மானா என்ன? அது அழிவற்ற சக்தி. அதுல மனம், புத்தி, சமஸ்காரம் இருக்கு. 5 வகையான சமஸ்காரம், அந்த 7 குணங்கள், என்ன விகாரங்கள், இதெல்லாம் கூட நம்ம பார்த்துட்டோம். அதே போல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆத்மாவுக்கு வில் பவர் இருக்கு. ஃப்ரீ வில்னு சொல்லுவாங்க. வில் பவர்னா தான் நினைப்பதை அதனால செய்ய முடியும். ஓகேவா? அதே போல ஃப்ரீ வில் அப்படின்னா தான் தனக்கு எது வேணும்னு நினைக்குதோ அதுதான் அது செய்யும். இப்போ என்னதான் உங்க குழந்தைக்கு நீங்க அறிவுரை சொன்னாலும் அம்மா பேச்சு கேட்டு நம்ம இதை செய்யணும். அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, நான் கேட்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு டெசிஷன் உங்க குழந்தை எடுக்குதா இல்லையா? ஆமாங்க. இது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பொருந்தும். எவ்வளவுதான் மகான் ஆத்மாக்கள் நிறைய போதனைகள் கொடுத்திருந்தாலும், மற்ற விஷயங்கள் கேட்டிருந்தாலும், இன்ஃபேக்ட் பரமாத்மாவே வந்து நிறைய விஷயங்களை சொன்னால் கூட ஆத்மா டிசைட் பண்ணும், இவ்வளவு செஞ்சா போதும், இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஃப்ரீ வில் எல்லா ஆத்மாக்களுக்கும் இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி அங்க மேல இருந்து அத்தனை பேரும் இறங்க முடியாது. சத்தியுகத்தோட ஆரம்பத்துல வெறும் 9 லட்சம் ஆத்மாக்கள் தான் இருக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் இந்த சங்கம யுகத்துல எந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்களோ அதை பொறுத்துதான். இப்போ இந்த கிளாஸஸ் எல்லாம் கூட நம்ம சொல்றோம், எத்தனை பேர் வந்து கேக்குறாங்க யோசிச்சு பாருங்க. அதே போல எல்லாரும் கிளாஸ் நல்லா இருக்கு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எல்லா கிளாஸும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே ஆத்மா தன்னோட ஃப்ரீ வில்லை பயன்படுத்தி ஒவ்வொரு ஆத்மாவும் அதுதான் முடிவு பண்ணுது, அதுக்கு ஏற்ற மாதிரி பாக்கியத்தை உருவாக்கி கொள்கிறது. அதே போல பரமாத்மா என்பவருக்கு அவருக்குன்னு ஒரு உயர்ந்த ரோல் இருக்கு. அந்த ரோல் தேவைப்படும் பொழுதுதான் அவர் கீழே இறங்குவார் இல்லையா? எல்லாரையும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுதுதான் அவர் கீழே இறங்குவார். அதே போல துவாபர யுகத்துல கூட அவரு நிறைய விஷயங்கள் இன்டைரக்டா செய்திருக்கார். அதெல்லாம் நம்ம அந்தந்த யுகங்கள் வரும் பொழுது தெரிஞ்சுப்போம். ஆனா பரமாத்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற கிளாஸ்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவர் எப்பொழுதுமே நன்மைதான் செய்வார். அவர் மங்களம் செய்பவர். அதனால்தான் சிவன்கிற பேருக்கு கல்யாணக்காரி, மங்களம் செய்பவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். பரமாத்மா துக்கத்தை ஒருபொழுதும் கொடுக்க மாட்டார், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இயற்கை விதிகள் என்பது ரொம்ப இயற்கையானது, நேச்சுரல், எட்டர்னல், அனாதி. அதையும் யாரும் உருவாக்கல. பரமாத்மா உட்கார்ந்து இப்படிதான் கர்ம விதி இருக்கணும். இப்ப நாட்டுல வந்து சட்ட திட்டங்கள்லாம் மனிதர்கள் உட்கார்ந்து போடுறாங்க பாருங்க, அது மாதிரி பரமாத்மா உட்கார்ந்து இயற்கை விதிகள் எல்லாம் உருவாக்கல, அது ஏற்கனவே இருக்கு. நிறைய அந்த பௌதீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிசிக்கல் லாஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த கர்ம விதி இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாம இருக்கு. எப்படி வந்து சாதாரண மனித நிலையிலிருந்து தேவ நிலைக்கு மாறுகிறார்கள், அந்த விதிகளை எல்லாம் பரமாத்மா நமக்கு சொல்லி தராரு. இதெல்லாம் இன்னும் இந்த 7 days கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிராக்டிக்கலா போயிடுவோம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். சோ அந்த விதிகள் எல்லாமே பரமாத்மா நமக்கு ஒரு குருவாக வந்து நமக்கு சொல்லி கொடுப்பார். இப்பொழுதுக்கு நாடகம்னா ஆத்மா, பரமாத்மா, இயற்கை விதிகள், இந்த மூன்றுக்கும் இடையேயான ஒரு விளையாட்டு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது வந்து ஆஹ் இப்போ இந்த 5000 வருடங்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில நிரூபணங்கள் இருக்கு. அதையும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சூரியன் ஒரு இடத்துல நிலையா இருக்கு. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் நீள்வட்ட பாதையில் சுற்றுகின்றது. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தெரியும் சிஸ்டர். ஓகே. இப்போ நமக்கு தெரியாத சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றும் பொழுது அதற்குன்னு ஒரு வட்டப்பாதை இருக்கு, நீள் வட்ட பாதைன்னு சொல்லுவாங்க. வட்டம்னா கரெக்டா சர்க்கிள், நீள் வட்டம்னா அந்த சர்க்கிளை கொஞ்சம் அமுக்கினா எப்படி இருக்கும், ஒரு முட்டை ஷேப்ல இருக்கும்ல, அது போல ஒரு நீள்வட்ட பாதையில தான் சூரியனை சுற்றி வருகிறது. இதுவும் நமக்கு தெரியும். இந்த மாதிரி தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் பொழுது அது ஒரு நாள்னு சொல்றோம். அந்த நீள்வட்ட பாதையில் ஒரு முறை சுற்றி முடிப்பதற்கு, சூரியனை ஒரு முறை சுற்றி முடிப்பதற்கு ஒரு வருடம் பிடிக்கிறது. அதற்கு 365 நாட்கள். இதுவும் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்கு, அதுதான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பூமியோட சைஸை விட பல மடங்கு சூரியனோட சைஸ் பெருசு. கரெக்டா? கரெக்ட் தான் சிஸ்டர். ஓகே. இப்ப என்ன நடக்குதுன்னா, பூமி இந்த நீள்வட்ட பாதையில சூரியனை சுற்றி வரும் பொழுது சூரியனோட ஒரு பகுதி மட்டும்தான் அது கவர் பண்ணுது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சூரியனை வந்து ஒரு பெரிய சைஸ் ஃபுட்பால் மாதிரி நினைச்சுக்கோங்க. பூமியை வந்து ஒரு சின்ன கோலி குண்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்ப அந்த சின்ன கோலி குண்டு
அந்த ஃபுட்பால ஒரு தடவை சுத்தி வருது நீள்வட்ட பாதையிலனா சூரியனுடைய முழு பகுதி, அதாவது சூரியனை ஆஸ் அ ஹோல் கவர் பண்ண முடியுமா? முடியாதுங்க சிஸ்டர். ஏன்னா இது குட்டி, அது பெருசு. எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஏதோ ஒரு பகுதியை மட்டும்தான் அது கவர் பண்ணுது சுத்தி வரும் பொழுது. கரெக்டா? சோ இந்த நீள்வட்ட பாதை, பூமி வந்து பச்சை கலர்ல காமிச்சிருக்கேன், சூரியன் வந்து ரெட் கலர்ல இருக்கு. இப்படியே சுத்தி ஒரு பகுதி மட்டும்தான் கவர் ஆகுது. ஆனா ஒரு தடவை ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அதே வட்ட பாதையில் சூரியனை அது சுற்றுவது கிடையாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? மறுபடியும் சொல்லுங்க. அதாவது பூமி வந்து சூரியனை சுற்றும் பொழுது நீள்வட்ட பாதையில சுத்துது, ஒரு ஆர்பிட்னு சொல்றோம் இல்லையா? ஒரு தடவை சுற்றி முடித்த பிறகு அதே நீள்வட்ட பாதையிலேயே மறுபடியும் அது டிராவல் பண்றது கிடையாது. இது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது தெரியாது சிஸ்டர். சிஸ்டர். பாதை வந்து அதே நீள்வட்ட பாதை இல்லைங்கிற. இப்ப என்னன்னா அது என்ன பண்ணுதுன்னா, இப்ப நான் சொல்லும் போதே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை ஒரு நீள்வட்ட பாதையில சுற்றி முடித்த பிறகு அது ஸ்லைட்டா கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் அந்த பாதையை மாத்தம், விட்ட இடத்துல இருந்து இன்னொரு நீள்வட்டம் ஆரம்பிக்கும். இப்போ இந்த புதிய நீள்வட்ட பாதையில தான் அது சூரியனை சுற்றி வரும். இப்ப இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? ஆஹ் இப்போ இன்னொரு தடவை இந்த புதிய நீள்வட்ட பாதையில ஒரு முழு சுற்று சுற்றி வந்த பிறகு மறுபடியும் கொஞ்சம் சாயும், அதற்கப்புறமா மறுபடியும் ஒரு புதிய நீள்வட்ட பாதையில சுத்தம். இது மாதிரி அது கொஞ்சம் அந்த நீள்வட்ட பாதை மாத்தி 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 சுற்றும் பொழுது சூரியனை அது முழுசா கவர் பண்ணும். ஓகேவா? சோ இது மாதிரி முழு முழு சூரியனையும் அது எல்லா பகுதியும் கவர் பண்ற மாதிரி பூமி வந்து அந்த நீள்வட்ட பாதையை மாற்றி மாற்றி சுற்றி வந்து ஒரிஜினலா எங்க ஆரம்பிச்சதோ, அதாவது ஒரு முழு சுற்று, மறுபடியும் அது ரிப்பீட் ஆகாத ஒரு முழு சுற்று வரும் பொழுது அந்த கால அளவு என்பது 5000 வருடங்கள். இப்போ இதெல்லாம் வந்து பிரம்மா குமாரியில இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப விளக்கமாக, இப்ப நான் எவ்வளவு சுருக்கமா இதை சொல்றேன், அது அவங்க ரொம்ப பெரிய கிளாஸ்ல சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் ஹிந்தியில தான் இருக்கு. ஓகே. சோ அதனாலதான் அது வந்து வேற ஒரு கிளாஸ்ல டீடைல்டா சொல்லலாம்னு இருக்கோம். இப்பொழுதைக்கு இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த நீள்வட்ட பாதை மாற்றி 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 அந்த சூரியனுடைய முழு பகுதியையும் சூரியன் சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு சுழற்சி என்பது 5000 வருடங்கள். சோ இந்த இந்த 5000 வருடங்களுக்கு நிறைய வந்து நமக்கு நிரூபணம் இருக்கு. அதுதான் நம்ம இங்க ஷேர் பண்ணோம். இப்ப வந்து இத கூட சொல்றாங்க இல்லையா, இந்த மகாபாரத யுத்தம் என்பது 5000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ மகாபாரதத்துல கூறப்பட்டவை எல்லாமே போன கல்பத்துல நடந்தது. இப்ப அதே வந்து மறுபடியும் அந்த 5000 வருடங்கள் கழித்து நடக்குது. அதாவது இப்ப நீங்க இப்படி பாருங்க, இப்ப பிரசன்ட்ல நிகழ்காலத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. மகாபாரதத்துல என்ன சொன்னாங்க? துரியோதன் அப்படின்னா என்னன்னா, யார் ஒருவர் தன்னுடைய தன்னுனா செல்வம், அதை உபயோகம், துஷ்பிரயோகம்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ யார் ஒருவர் தன்னுடைய செல்வத்தை துஷ்பிரயோகம் செய்வார்களோ அவர்கள் எல்லாம் துரியோதன். அந்த பேரெல்லாம் பாருங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க. யாராவது தங்களோட குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது ஒரு சிறப்பான பெயர், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிற பெயர் தானே வைப்பாங்க. ஆனா கௌரவர்கள் பாத்தீங்கன்னா துரியோதன், துச்சாதனன், அந்த மாதிரி எல்லாமே ஒரு நெகட்டிவான அர்த்தம் வரக்கூடிய பெயர் தான் வச்சிருக்காங்க. இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம், இது எல்லாமே நமக்கு குறிப்பாக சில விஷயங்களை உணர்த்துவதற்காக. போன கல்பத்தில் நடந்த விஷயம் இந்த கல்பத்திலையும் நடக்க போகுது இல்லையா, அதுதான் அவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ துரியோதன் அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் துரியோதனனாக இருக்கிறார்கள் அது நமக்கே தெரியும்ல. தான் சம்பாதிக்கிற காசே வந்து தவறான விஷயங்கள்ல செலவு பண்றாங்களா இல்லையா? அந்த பணத்தை வச்சு கெட்ட விஷயங்களை சாதிக்கிறது, மற்றவர்களுக்கு கெடுதல் பண்றது, இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நடக்குது மேம். இப்போ துச்சாதனன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? திரௌபதியோட வஸ்திரத்தை எடுத்தவன். இன்னைக்கு உலகத்துல எத்தனை எத்தனை துச்சாதனர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதே போல கௌரவர்கள்ல காமிக்கும் பொழுது அவங்க தாய் தந்தை ரெண்டு பேருமே கண்ணை கட்டியிருப்பாங்க. அதாவது திருதராஷ்டிரனுக்கு வந்து கண்கள் தெரியாது. அதே போல சில பேருக்கு வந்து
தங்களோட குழந்தைகள் தவறு செய்யறாங்கன்றதே தெரியாம எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என் பையன் தப்பு செய்ய மாட்டான், என் பொண்ணு மேல தப்பே கிடையாது, இப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாது, அவங்க கண்ணு வந்து கட்டப்பட்டிருக்கு, அதாவது கண்களே தெரியாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி காந்தாரிக்கு வந்து பார்க்க முடியும், ஆனாலும் கண்ணை கட்டிக்கிட்டு பார்க்க மாட்டேன். அதே போல நிறைய பேரு அவர்களுக்கு உண்மை தெரிந்தால் கூட, அதாவது திருதராஷ்டிரனுக்கு கண்களே தெரியாது அப்படின்னா என்ன, ஞானமே தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. காந்தாரி மாதிரி நல்லா தெரியும், தன்னோட குழந்தைங்க மேல தவறு இருக்குன்னு தெரியும், ஆனா அந்த பற்று அட்டாச்மெண்ட்னால நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அவர்களுக்கு துணை போவேன். ஏன்னா காந்தாரி என்ன பண்ணாங்க, துரியோதனனுக்கு தன்னுடைய சக்தி எல்லாம் கொடுத்து, அவனே கெட்டவன், அவனுக்கு சக்தி கொடுக்கறாங்கன்னா, சோ தெரிந்தும் கூட தவறு செய்பவர்களாக இன்னைக்கு உலகத்துல இருக்காங்களா இல்லையா? ஹம்? இப்ப இன்னைக்கு உலகத்துல எத்தனை எத்தனை திருதராஷ்டிரர்களும் எத்தனை எத்தனை காந்தாரிகளும் இருக்கிறார்கள், உண்மையா இல்லையா? உண்மைதான். அதே போல பாருங்க, ஒவ்வொரு கேரக்டரும், இந்த சகுனி பாருங்க, இன்னைக்கு வந்து உலகத்துல அன்னைக்கு அங்கேயாவது மகாபாரதத்துல ஒரு சகுனி காமிச்சாங்க, ஆனா இன்னைக்கு உலகத்துல அத்தனை சகுனிகள் இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு வந்து கலகம் மூட்டி பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிறது, அந்த வீட்டுக்கே நெருப்பு வைக்கக்கூடிய சகுனிகள் இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல திரௌபதியோட வஸ்திரம், இன்னைக்கு பெண்களை மானபங்கப்படுத்துவது, இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்கு. இது வந்து நம்முடைய யஜ்யத்துல கூட நிறைய நடந்திருக்கு. யஜ்யத்தோட வரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம பின்னாடி அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மகாபாரத கதையில எப்ப வந்து ஒவ்வொரு வீட்டிலும் மகாபாரதம் நடக்கிறதோ அப்ப புரிஞ்சுக்கோங்க, மறுபடியும் மகாபாரத போர் நடக்கும், கலியுகம்ங்கிறது முற்றிவிட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கலியுகத்தோட சில அடையாளங்கள்லாம் சொன்னதா நிறைய குறிப்புகள்லாம் இருக்கு, அதுலதான் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு தாய் வயிற்று குழந்தைகளே கூட சண்டை போட்டுக்கிறாங்க, அந்த சொத்துக்காக நிறைய சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ மகாபாரதத்துல கூட என்ன சொன்னாங்க, துரியோதனன் வந்து ஒரு ஊசி முனை அளவு கூட நான் நிலம் தரவே மாட்டேன். அதே போல இன்னைக்கு கூட ஒரு வயல் வரப்புக்காக சண்டை போடுறது, ப்ராப்பர்ட்டி வச்சு வீட்டுக்காக சண்டை போடுறது, இந்த அப்பா அம்மாவை யார் பாத்துக்கிறது அதற்காக சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேரு இருக்கிறாங்க. அந்த மகாபாரத போருங்கிறது உண்மையிலே இப்ப நடந்துட்டு இருக்க விஷயங்களோட அறிகுறிகள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் இந்த 5000 வருடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இஸ்லாம் மதத்துல கூட அதை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கயாமத் கா சமை, ஒரு தடவை சிஸ்டர் கூட கிளாஸ்ல மென்ஷன் பண்ணாங்க, தர்மராஜபுரி அதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்பொழுதே நம்ம வந்து நமக்குள்ள இருக்க தவறுகளை பலவீனங்களை நீக்கிக் கொள்ளவில்லை என்றால் தர்மராஜபுரியை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். இததான் வந்து புராணங்கள்ல வந்து கருட புராணத்துல வந்து நரகம் மாதிரி இருக்கும், எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்தா எப்படி ஒரு நம்ம துடிப்போமோ அது போல ஒரு நிலை அங்க தர்மராஜபுரியில வரும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒவ்வொரு மதத்திலையும் கூட சொல்லியிருக்காங்க, கயாமத் கா சமை. இன்னைக்கு வந்து நிறைய பவர் இருக்கலாம், ஃபினான்ஷியல் பவர் இருக்கலாம், பொலிட்டிக்கல் பவர் இருக்கலாம், பிசிக்கல் பவர் நிறைய இருக்கலாம். சில பேருக்கு உறவுகள் கூட ஒரு பெரிய பவரா இருக்கும். ஆனா அந்த பவர்லாம் இருக்குன்றதுனால தவறுகள் செய்தாலும் கூட, என்னதான் கர்ம விதியெல்லாம் தண்டனை கொடுத்தால் கூட சில பேர் மாற மாட்டாங்க. ஆனா அவர்களுக்கும் அந்த கயாமத் அப்படிங்கிற ஒரு டைம் வரும். அப்ப அந்த தர்மராஜபுரியில எல்லாருமே இறைவனுக்கு முன்னாடி பதில் சொல்லியே ஆக வேண்டும், தண்டனைகள் பெற்றே ஆக வேண்டும், இப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க. சோ 5000 வருடங்கள், ஒவ்வொரு 5000 வருடங்கள் கழித்து அந்த கயாமத் கா சமை வரும் அப்படின்னு இஸ்லாம் மதத்துல கூட குறிப்பிட்டிருக்காங்க. இதுலயும் நமக்கு இந்த சுழற்சி 5000 வருடங்கள் என்பது தெளிவாக புரிகிறது. இதே போல பைபிள்ல கூட அந்த கிறிஸ்துவோட காலத்துக்கு 3000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் ஸ்வர்க்கமாக இருந்தது அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல குறிப்பு இருக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து மேலை நாட்டுல வந்து நாஸ்டடாம்ஸ்னு ஒரு அறிஞர் இருந்தார், அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பின்னாடி வர்றது முன்னாடி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பாரு, ஒரு பூடகமாக ஒரு கவிதை மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப நிறைய பேருக்கு புரியாது, அது நடந்த பிறகுதான் அவங்களுக்கு புரியும் நிறைய விஷயங்கள். இந்த ட்வின் டவர்ஸ் அந்த அட்டாக் இதை பத்திலாம் கூட நிறைய அவர் சொல்லியிருக்காரு. நாஸ்டடாம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்காங்க. அவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, கிறிஸ்துவோட காலத்துக்கு 2000 வருடங்கள் கழித்து இந்த கோல்டன் எரா வரும்.
அஹ் அந்த இதுதான் நம்ம தங்க யுகம் சத்யுகம் அப்படின்னு சொல்றோம். சோ அப்படி பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்கு 3000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் ஸ்வர்க்கமாக இருந்தது. கிறிஸ்துவுக்கு 2000 வருடங்களுக்கு பிறகு இது ஸ்வர்க்கம் வரும் அப்படின்னு பார்த்தாலும் அந்த 5000 வருட கணக்கு நமக்கு மேட்ச் ஆகுது. இதே போல மெக்சிகோல வந்து மாயன் சன்ஸ்கிருதி அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு. அந்த மாயன் கேலண்டர்ல கூட அவங்க கேலண்டரே வந்து 5000 வருடங்களுக்கான கேலண்டர் தான். அதற்கு முன்னாடி பின்னாடி எதுவுமே கிடையாது. 5000 வருஷத்துக்கு தான் அவங்களோட கேலண்டர் இருக்கும். அவர்களுடைய மாத கணக்கு வருட கணக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஆனா அவங்களும் அந்த 5000 வருடங்களை தான் சொல்றாங்க. இதுவும் நமக்கு ஒரு நிரூபணமாக இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா நிறைய மதங்கள்ல இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மதத்திலையும் வந்து லட்சக்கணக்கான வருடங்கள் யுகங்களுக்கு இருந்ததாக சொல்லப்படவே இல்லை. உம் நம்முடைய இந்து சாஸ்திரங்கள்ல மட்டும் ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம். அவங்க ஏன் ஒவ்வொரு யுகத்துக்கும் லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொன்னாங்க. அதற்கப்புறமா வந்து அந்த யுகங்களை கூட வந்து வித்தியாசமான வருடங்கள் சொல்லிட்டாங்க. நம்ம பரமாத்மா சொன்னபடி பார்த்தா ஒவ்வொரு யுகமும் 1250 வருடங்கள் மட்டும்தான். ஆனா சாஸ்திரங்கள்ல வந்து ஒவ்வொரு யுகமும் லட்சக்கணக்கான வருடங்கள் மட்டும் இல்ல, யுகத்துக்கு யுகம் கூட வருடங்களோட நம்பர் வந்து மாறுது. இதெல்லாம் ஏன் அப்படி நடந்ததுன்னா இதெல்லாம் வடமொழியில எழுதப்பட்ட விஷயங்கள். அதனுடைய புரிதல் வந்து ஒருவேளை தவறாக இருக்கலாம். அதற்கு கூட சில விளக்கங்கள்லாம் கூட இருக்கு. அதை கூட பின்னாடி வரக்கூடிய டைம்ல நம்ம பார்க்கலாம். இது ஜென்ரலா சொல்றதுனா சைனீஸ் விஸ்பர்னு அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கு. அதாவது எல்லாரும் வட்டமா உட்கார்ந்து ஒரே ஒரு லைனை வந்து ஒருத்தரோட பக்கத்துல இருக்கவங்களோட காதுல சொல்லணும். அந்த லைன் அவங்க அவங்க பக்கத்துல இருக்கவங்களோட காதுல சொல்லணும். இப்படி எல்லாருமே சுத்தி சுத்தி சொல்லிட்டு கடைசியா முதல்ல சொன்னவங்க கிட்ட வரும் பொழுது அவங்க ஒரிஜினலா என்ன சொன்னாங்களோ அது கண்டிப்பாக அதே மாதிரி இருக்குமா வேற மாதிரி இருக்குமா? வேற மாதிரி இருக்கும். அது வேற மாதிரி இதெல்லாம் நம்ம சின்ன மாறிடும். வயசுல விளையாடின விளையாட்டு தான். அது போலதான் ஆரம்பத்துல சாஸ்திரங்கள் எழுதப்பட்ட விஷயங்கள். இந்த சாஸ்திரங்கள் எப்படி எழுதப்பட்டன அதையும் நம்ம துவாபர யுகம் வரும்பொழுது தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி அவங்க ஒரிஜினலா என்ன சொன்னாங்களோ ஆனா அது புரிதல் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த குரு அவங்களோட சிஷ்யர்கள்னு வரும்பொழுது நிறைய இந்த சைனீஸ் விஸ்பர் மாதிரி பொருள் மாறிவிட்டது. இன்னொரு விஷயமும் பரமாத்மா சொல்லுவாரு. நீங்க 5000 வருஷத்துக்கே இவ்வளவு பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்களே, லட்சக்கணக்கான வருடங்கள் நீங்க இருந்தீங்கன்னா, அதாவது பரந்தாமத்தை விட்டு கீழே இறங்கி வந்து இப்ப லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகிவிட்டது. இல்லைன்னா இன்னும் லட்சக்கணக்கான வருடங்கள் கழித்துதான் நம்ம பரந்தாமத்துக்கு போக போறோம். அப்படின்னா உங்களோட நிலை என்னவாக இருக்குங்கிறத நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதே அப்படிங்கிற. கரெக்ட் தானே? இப்பவே நமக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தும் சக்தி இல்ல. கோபம் வந்தா இல்ல மற்ற எத்தனையோ இந்த பற்று எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி தான் நம்ம சரி பண்றோம் இல்லையா? அந்த அளவுக்கு பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கு. இதே வந்து நம்ம இந்த பிறப்பு இறப்பு சக்கரம் லட்சக்கணக்கான வருடங்கள் இருந்தால் யோசிச்சு பாருங்க. இது என்ன நடக்கும்னே புரியல. புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? புரியுதுங்க சிஸ்டர். உம் கஷ்டம்தான். ஆமா எனக்கு ஆமா. சோ இதெல்லாம் வந்து வெளி உலகத்துல சொன்ன நாம இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்த விஷயங்களை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது பரமாத்மா சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அதே போல இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் படி பார்க்கும் பொழுது கூட அது எப்பொழுதுமே ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து ஒரு சுபமான விஷயம் அப்படின்னு நினைச்சு செய்வாங்க பக்தியில. அப்ப பாருங்க ஸ்வஸ்திக் சிம்பல்ல என்ன நடக்குதுன்னா 4 யுகங்களை பற்றின விஷயங்கள் தான் சொல்றாங்க. இப்ப இந்த 4 யுகங்களோட விஷயத்தை நம்ம வந்து புத்தியில வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஒவ்வொரு கர்மமும் எப்படி இருக்கும் இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? நான் தான் சத்தியுகத்துல தேவதையா இருந்தேன். சொர்க்கத்துல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படியே இறங்கி 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 வந்து துவாபர யுகத்துல நான் வந்து அந்த விகர்மங்கள் செய்ததுனால இப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துட்டேன். இப்ப நான் மறுபடியும் அந்த தெய்வீக குணங்கள் கொண்டவனாக மாறணும். அப்போதான் எனக்கு சொர்க்கம் போன்ற வாழ்க்கை கிடைக்கும். இந்த ஒரு விஷயம் நம்மளோட மனசுல எப்பொழுதுமே இருந்ததுன்னா அப்ப நம்முடைய கர்மங்கள் சுபமான கர்மங்களாக இருக்கும். அப்ப நமக்கு சௌபாகியம் கிடைக்கும். இதை நம்ம எப்பொழுதுமே ஞாபகத்துல வச்சிருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் யாருக்காவது சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? இதை எப்பொழுதுமே புத்தியில வச்சுக்கோ, எப்பொழுதுமே புத்தியில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அது போலதான் இந்த ஸ்வஸ்திக்ன்ற இந்த சிம்பலை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த
கால சக்கரத்தோட ஞாபகம் நமக்கு வரணும். அப்ப நமக்கு வந்து வாழ்க்கையில சுபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் ஸ்வஸ்திக் சிம்பலை வரையணும், அதை ஞாபகத்துல வச்சுக்கணும், அது மங்களகரமானது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம வெறும் டிராயிங் மட்டும்தான் போட்டோமே தவிர அதனுடைய உள் அர்த்தத்தை நம்ம மறந்துட்டோம். சரிங்களா? முன்னாடிலாம் வந்து குழந்தைகளை வந்து அப்பா அம்மா வந்து பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், நடக்கட்டும், விழட்டும், கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து பற்று அதிகமாயிடுச்சு. அந்த குழந்தைக்கு வந்து அடியே படக்கூடாது, தடுக்கி விழவே கூடாது. அதாவது பிசிக்கலா மட்டும் இல்ல, வாழ்க்கையில கூட அது பிடிக்காம என் குழந்தைக்கு ஒரு சின்ன துக்கம் கூட வரக்கூடாது. ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறதானா கூட அங்க ஏசி இருக்கா, ஃபேன் இருக்கா, எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே அவங்களுக்கு அந்த நார்மலான வாழ்க்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியே நடக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுப்பதே இல்லை, இல்லையா? இப்ப வந்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும், இல்லையா? அது தவிர நமக்கு ஒரு அனுபவமும் ஏற்படும். ஆனா இந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளாமல் ஒரு அனுபவமும் நமக்கு வராம இருந்தா அப்ப என்ன நடக்கும்னா, இந்த காலத்து குழந்தைகள் எவ்வளவு ஃப்ரெஜைலா இருக்காங்க. அவங்களால சின்ன துக்கத்தை கூட தாங்கிக்கவே முடியல. முன்னாடிலாம் வந்து 40 வயசு 50 வயசு அப்படிதான் தற்கொலை பண்ணிக்குவாங்க. அது அப்படியே அந்த தற்கொலை பண்ணிக்க கூடிய அந்த ஏஜ்னு பாத்தீங்கன்னா இறங்கி இறங்கி வந்து 30 20 18. இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சே வந்து 13 வயசுல ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்போ ஒரு 2 3 வருஷம் முன்னாடி 10 வயசு பையன் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்ப அந்த தற்கொலை பண்ணிக்கிற அந்த வயசு கூட குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அந்த அளவுக்கு மனசுல சக்தியே இல்லை. அம்மா ஏதோ கண்டிச்சிட்டாங்க, டீச்சர் ஏதோ ஒரு எல்லார் முன்னாடியும் ஒரு திட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக ஆத்மாக்கள் ஆகிவிட்டார்கள். அப்போ இறைவன் வந்து எல்லா விஷயத்திலும் இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருந்தா நம்ம எதையுமே கத்துக்க மாட்டோம். அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, சக்தியை வளர்த்துக்கிறது, இதெல்லாம் நமக்கு இல்லாமலே போயிடும். அதனால்தான் கொஞ்ச நேரம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, கடைசியில நான் வரேன் அப்படின்ட்டு அவரு மெதுவா கலியுகத்தோட இறுதியில தான் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கிறார். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம வந்து நம்முடைய சக்திகளை, ஆத்ம சக்திகளை அதிகரிச்சுக்கணும். இதெல்லாம் அஷ்ட சக்திகள் கிளாஸ்ல வர நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். கூடவே இறைவனுடைய சக்தியும் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த பதட்டம், இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. சுயத்தோட சக்தியும் தெரியல, அதை பயன்படுத்தவும் தெரியல, இறைவனோட பத்தியும் நமக்கு தெரியாது, இறைவனோட தொடர்பும் வச்சுக்க முடியல, இப்படிங்கிறவங்க தான் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாத்தையுமே ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிறாங்க, டிப்ரெஷனா எடுத்துக்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் வந்து இறைவன் ஏன் வந்து என்னை காப்பாத்தவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி. இதுல கூட இறைவன் ஒரு இடத்துல வந்து நமக்கு உதவி செய்யல, கை கொடுக்கல அப்படின்னா கூட அதுல கூட ஒரு நன்மை இருக்கும். இப்போ ஒரு கதை இருக்கு. ஒரு ராஜாவும் மந்திரியும் வந்து எப்பவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே அவங்க தோட்டத்துல வாக்கிங் போவாங்க. அப்போ ஒரு தடவை வந்து ராஜாக்கு ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதனால அவருடைய விரல் வந்து துண்டிக்கப்படுது. அப்ப மந்திரி என்ன சொல்றாரு, இதுவும் நன்மைக்கே அப்படின்னு சொன்னார். அப்ப ராஜா கோவம் வந்துருச்சு, என்னோட விரல் துண்டிக்கப்படுது, நீ இதுவும் நன்மைக்கேன்னு சொல்றியா அப்படின்னு கோவம் வந்துட்டு அவ்வளவு ஃப்ரெண்டா நினைக்கக்கூடிய மந்திரியை கூட பிடிச்சி ஜெயில போட்டுறாரு. அப்ப என்ன சொல்றாரு மந்திரி, இதுவும் நன்மைக்கே அப்படிங்கிறார். நான் உன்னை பிடிச்சி ஜெயில போடுறேன், நீ இதுவும் நன்மைக்கே சொல்றியா, நீ வந்து லூஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ராஜா வந்து காட்டுக்கு வேட்டையாட போறாரு. அந்த இடத்துல வந்து ஆதிவாசிகள் கூட்டம் வந்து ராஜாவை கைது பண்ணி அவங்க வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப பலி கொடுக்கும் பொழுது அந்த கடைசி நிமிஷத்துலதான் தெரிய வருது ராஜாவோட ஒரு விரல் துண்டிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து தங்களுடைய இஷ்ட தேவிக்கு வந்து இந்த விரல் துண்டிக்கப்பட்ட ராஜா வந்து பலி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவரை விடுதலை பண்ணிடுறாங்க. இப்பதான் ராஜாக்கு புரியுது, நல்ல வேளை இந்த கை விரல் துண்டிக்கப்பட்டதுனால்தான் என்னோட உயிர் போகாம இருந்தது, அதனாலதான் மந்திரி வந்து நன்மைக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி உடனே போயிட்டு மந்திரியை பார்த்து மன்னிப்பு கேட்டு அவருக்கு விடுதலை கொடுக்கிறாரு. அப்போ ஒரு கேள்வி வருது ராஜாக்கு. மந்திரியை பார்த்து கேக்குறாரு, சரி, உன்னை நான் ஜெயில போட்டேன், அதுல என்ன நன்மை இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அதற்கு மந்திரி சொன்னாரு, உங்க கைவிரல் தான் போச்சு, என் கைவிரல் போல. ஒருவேளை நான் ஜெயில இல்லாம உங்க கூட வந்திருந்தா என்ன இல்ல பலி கொடுத்திருப்பாங்க. சோ நான் ஜெயில போனது கூட எனக்கு நன்மைதான். இந்த கதை புரியுதுங்களா எல்லாருக்கும்? சிஸ்டர், சூப்பர். ஆஹ்
அது போல இறைவன் சில நேரத்துல இன்டர்ஃபியர் பண்ணாம இருந்தா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆனா அந்த கஷ்டம் வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியல. அப்போ நிறைய பேர் இறைவன் மேல இருக்க நம்பிக்கையே விட்டுடுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. சில சமயம் வந்து பின்னாடி வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நம்ம தப்பிக்கணுங்கிறதுக்காக கூட இந்த ஒரு சின்ன கஷ்டம் வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஒரு பொழுதும் இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம விடவே கூடாது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இறைவன் கிட்ட இந்த கஷ்டத்தை தாங்கிக்க கூடிய சக்தியை கொடுந்தான் கேட்கணுமே தவிர இந்த கஷ்டம் வராம பாத்துக்க. எப்படி இருந்தாலும் கர்ம விதியில இறைவன் குறுக்கிட முடியாது. சோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கஷ்டம் கூட எனக்கு நல்லதுதான். ஏன்னா சில சமயம் வந்து அந்த ரியலைசேஷன் இல்லாம நம்ம பல தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், இல்ல சமஸ்கார மாற்றம் பண்ணாம இருக்கோம்னா அந்த தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கர்ம விதியின் மூலமாக நாடகம் நமக்கு கொடுக்குது. இதுவும் நன்மைக்கே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு எது நடந்தாலும் இதுவும் நன்மைக்கே அப்படி நினைச்சிட்டோம்னா முதல்ல மனசு வந்து ஃப்ரீ ஆயிடும். மனசு ஃப்ரீ ஆயிட்டாதான் புத்தி வேலை செய்யும். அப்பதான் நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனை எப்படி கடந்து வருவது, என்ன செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால சரியாக தீர்மானம் பண்ண முடியும். சோ இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம். எல்லாம் நன்மைக்கே, அதுவும் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு சொல்றோம். அர்த்தமே புரியாம எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இப்ப வந்து டைம் வந்து எல்லாருக்குமே நன்மைதான் செய்யுது. நிறைய நேரங்கள்ல டைம் சரியில்லை அப்படின்னு நம்ம டைம் மேல கூட பழி போட்டுறோம். ஆனா உண்மையில டைம் வந்து எல்லாருக்குமே நன்மைதான் செய்யுது. ஆனா அந்த நன்மை என்னங்கிறது புரியாதப்பதான் நம்ம தவறாக தவறாக சிந்தித்து தவறான விஷயங்களை செஞ்சிடுறோம். அடுத்தது வந்து இப்ப துவாபர யுகம் வரும் பொழுது இரண்டு இரண்டாக ஆயிடுது. துவானாலே ரெண்டு. அங்க என்ன நடக்குதுன்னா தர்மம் தனியாகவும் அரசியல் தனியாகவும் இருக்கும். தர்மம்னா நமக்கு தெரியும் இல்லையா, நல்லது கெட்டது எடுத்து சொல்றது. அதனாலதான் அந்த ராஜாங்களுக்கு எல்லாம் குரு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் ராஜகுரு வச்சிருப்பாங்க. மன்னர் வந்து அரசியல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இது சரியா இது தவறா இப்படி செய்யலாமா தர்ம நெறி பத்தி அவங்களுக்கு கேள்வி கேட்கணும்னா யார்கிட்ட போய் கேட்பாங்கன்னா குரு கிட்ட தான் கேட்பாங்க. ஆனா இதை எதற்காக இப்படி சொல்றோம்னா சத்தியுகத்துல வந்து அந்த குரு அப்படின்ற ஒருத்தரே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க வந்து எல்லாருமே வந்து தர்ம நெறிப்படிதான் இருப்பாங்க. ஆத்மா ஃபுல்லி சார்ஜ்டு பேட்டரியா இருக்கிறதுனால அவர்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுப்பதற்காக ஒரு குரு தேவையே படாது. அரசியலும் தர்மமும் இணைந்து நடக்கும். இன்னைக்கு நிலையே பாருங்க. தர்மம்ங்கிறது தனியா இருக்கு, அரசியல்ங்கிறது தனியா இருக்கு. அரசியல்ல தர்மம் இருக்கா? இப்ப அரசியல்ல தர்மம் இருக்கா சொல்லுங்க. இல்ல இல்ல ஆஹ் இல்ல. துவாபர யுகத்துல இருந்து அரசியலும் தர்மமும் பிரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலா ஆட்சியை யார் பண்றாங்களோ அவங்க கிட்ட பவர் இருக்குன்னா அவங்க கிட்ட தர்மமும் இருந்தா இந்த உலகம் எப்பொழுதுமே ஸ்வர்க்கமாக இருந்திருக்கும். ஆனா துவாபர யுகத்துல இருந்து ரெண்டாவே பிரிஞ்சிடுச்சு. சோ இந்த சத்யுகம் பார்க்கும் பொழுது சத்யுகமும் சங்கம யுகமும் கனெக்ஷனோட இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், சங்கம யுகம், இந்த 5 யுகங்களுக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு, என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. எல்லாரும் பாக்குறீங்களா? சோ சத்யுகத்தை வந்து நம்ம முழு ஸ்வர்க்கம், ஏன்னா அங்க வந்து துக்கம் அசாந்தி அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு நம்ம போன கிளாஸ்ல கூட பார்த்தோம். அதனால அந்த யுகத்தை வந்து தங்க யுகம், கோல்டன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது 1250 வருடங்கள். இந்த 1250 வருடங்களில் ஒரு ஆத்மா 8 பிறவிகளை எடுக்கும். அதாவது பரந்தாமத்திலிருந்து வந்துருது, சத்தியுகத்தோட முதல் நாள்லயே பிறவி எடுத்துருது அப்படின்னா அந்த ஆத்மா அந்த 1250 வருடங்களில் 8 பிறவிகள் எடுக்குது. அப்போ ஒவ்வொரு பிறவியிலும் அப்ராக்சிமேட்டா தோராயமாக 150 வருடங்கள் வாழ்வார்கள். இந்த 150 வருடங்கள் தான் இந்த உலகத்துல அதிகபட்சம் ஒரு மனித ஆத்மா அந்த மனித உடல்ல இருக்க முடியும். இதை கேட்ட உடனே சில பேர் வழக்கமா என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோமே இந்த சித்தர்கள்லாம் வந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்வார்கள் அப்படின்லாம் சொல்றாங்களே அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல வருதா? இருக்கு மேடம். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு உடலோட அதோட ஆயுள் எப்படி ஆயிரக்கணக்கான வருடங்கள்லாம் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இது என்னன்னா சித்தர்கள் வந்து காட்டிலேயே அலையுறாங்கன்னா அங்க கேலண்டர் வாட்ச் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு எது நாள் என்ன வருஷம் என்ன கிழமை ஒண்ணுமே தெரியாது. இதை தவிர அந்த சித்தர்களோட அந்த சித்து
அவங்களுக்கு சில மந்திரங்கள்லாம் தெரியும் இல்லையா, சில சித்து விளையாட்டுகள்லாம் பண்ணுவாங்க. அவங்க மேல இருக்கிற அந்த உயர்ந்த அபிப்பிராயத்தினால அவங்கள பத்தி அப்படி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு புரளி மாதிரி தான். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதுல கண்ணு காது மூக்கு வச்சு கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லி சொல்லி அந்த மாதிரி கிளப்பி விட்ட விஷயங்கள் தானே தவிர, சத்தியுகத்து தேவதைகள் வந்து 100% தூய்மையானவர்கள். அவங்களோட இயற்கையே வந்து சதோ பிரதான தூய்மையில இருந்த டைம். அப்ப அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஹை குவாலிட்டியா இருந்திருக்கும். அதற்கே அவங்க 150 வருடங்கள் தான் அந்த உடல்ல இருந்தாங்கன்னா, இப்போ கலியுகத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி அதிகமான வருடங்கள் இருக்க முடியும்? புரியுதுங்களா? புரியுது மேடம். எனக்கு தெரியல 150 வருடங்களுக்கு மேல இங்க கலியுகத்துல யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்க. 100 வருடங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 100, 103, 110 கூட கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதற்கு மேல இருக்கிறதுக்குலாம் எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஓகேவா? சோ இது பரமாத்மா சொன்ன ஞானத்தோட வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க வந்து அதிகபட்சமாக தோராயமாக 150 வருடங்கள் ஒவ்வொரு பிறவியிலும் அவங்க அந்த உடல்ல இருப்பாங்க. ஆனா அங்க வந்து நான் சாக போறேன் அப்படிங்கிற ஃபீலிங்லாம் இருக்காது. ஏன்னா ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. எப்படி வந்து பாம்பு தன்னுடைய தோலை உரித்து விடுகிறதோ, பாம்பு தோலை உரிக்கும் பொழுது அதுக்கு ஒரு கஷ்டமும் இருக்காதுல்ல, அதுக்கு ஒரு துக்கம்லாம் இருக்காது. அது போல அவங்க வந்து இந்த உடையை மாற்றுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த உடலை மாற்றுவார்கள். அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம இந்த உடலை விட போறோம், எந்த குடும்பத்துல போய் பிறக்க போறோம், எல்லாமே அவர்களுக்கு சாட்சாத்காரம் நடக்கும். அது ஆத்மாவோட சொந்த பவர்லயே நடக்கும். இப்ப வந்து சங்கம யுகத்துல பரமாத்மா வந்து சாட்சாத்காரம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா அங்க வந்து அவர்களுக்கே அது தெரியும். அதே போல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் இவங்க எந்த வீட்டுல போய் பிறக்க போறாங்க அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கும் தெரியும். அங்க வந்து அழுகை என்பதே கிடையாது. இப்போ கலியுகத்துல யாராவது இறந்து போயிட்டா எவ்வளவு அழுகுறாங்க. அழுகை வரலன்னா கூட மத்தவங்களுக்காக அழணும் அப்படின்னு அழுவாங்க. இல்லைன்னா அந்த ஆத்மா உடலை விட்டு போகுது பாருங்க, அதை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு அழுவாங்க. ஆனா உண்மையில நம்ம அழும் பொழுது நம்ம அந்த லோ எனர்ஜி வைப்ரேஷன் தான் அவங்களுக்கு கொடுப்போம். சோ அது வேற விஷயம். ஆனா சத்தியுகத்துல யாராவது சரீரம் விடும் பொழுது அவங்க அழவே மாட்டாங்க. இத்தனைக்கும் அவங்களோட உடல் வந்து அந்த வயோதிகம், பிணி எதுவுமே இருக்காது. இப்ப வந்து ரொம்ப நாளா படுக்கையில கடந்து இறந்தால் கூட அப்படி அழுவாங்க இல்லையா? நம்ம கூட அப்படிலாம் செஞ்சிருக்கோம். ஆனா சத்தியுகத்துல உடல்ல எந்த பாதிப்பும் லேசா அந்த இளமையை விட கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளவுதான். அந்த வெள்ளதாடி வர்றது, முகத்துல சுருக்கம் வர்றது, அந்த தடுமாற்றம், அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது. போதும் 150 வருடங்கள் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு அவங்களே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி ட்ரெஸ் அந்த உடலை விட்டுட்டு எந்த விதமான பற்றும் இருக்காது. அன்பா இருப்பாங்களே தவிர பற்று இருக்காது. இன்னொரு வீட்டுல போய் அவங்க பிறப்பார்கள். அந்த ஒரு ஆஹ் சத்தியுகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு வம்சம் என்னன்னு பார்த்தா சூரிய வம்சம். நிறைய இடத்துல இந்த சூரிய வம்சம்ங்கிறது ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையிலேயே சத்தியுகத்துலதான் இருந்தார்கள் சூரிய வம்சம். அதுக்கப்புறம் பாருங்க திரேதா யுகம்லாம் சந்திர வம்சம் அப்படின்னு மாறிடும். அதே போல குலம்னு வரும்பொழுது தேவதை குலம். அந்த குலம் வந்து தேவதை குலம். இப்ப கூட நம்ம கோவிலுக்கு போனா எந்த குலம் அப்படின்னு கேக்குறோம்ல, அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஏதாவது ஒரு அம்மன் பேரை சொல்லி நாங்க இந்த குலத்தை சேர்ந்தவர்கள், இல்லைன்னா சிவன் குலம் அப்படின்னு தானே சொல்றோம். அர்ச்சனை பண்ணும் பொழுது சொல்றோமா இல்லையா? அப்ப வந்து நம்ம தேவதை குலத்தை சேர்ந்தவர்கள். ஏன்னா தேவதைகள் வாழ்ந்தாங்க இல்லையா? சத்தியுகத்துல தேவதைகள் வாழ்ந்தார்கள். அப்ப அதனுடைய வம்சம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும்ல. இப்ப சொல்றாங்கல்ல, நாங்க எங்களோட மூதாதையர் வந்து இந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள், அவங்க ராஜாவா அங்க இருந்தாங்க அப்படின்லாம் உலகத்துல சொல்றாங்கல்ல. அது போல நாம் எல்லாரும் தேவதை வம்சத்தை சேர்ந்தவர்கள், தேவதை குலத்தை சேர்ந்தவர்கள். அந்த குலத்தை சேர்ந்த ஆத்மாக்களாலதான் இந்த ஞானத்தை உட்கார்ந்து கேட்க முடியும், இல்லைன்னா கேட்கவே முடியாது. புரியுதுங்களா? அடுத்தது வந்து ஆத்மாவோட ஸ்திதி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சதோ பிரதான நிலை. அங்க ஆத்மாவோட பேட்டரி வந்து 16 கலைகள் இருக்கும். சத்தியுக இறுதிக்கு வரும்பொழுது அது 2 கலைகள் குறையும். இந்த 2 கலைகள் குறைவதற்கான காரணம் வந்து விகாரங்கள் கிடையாது. ஆத்மா அந்த எண்ணம் சொல் செயல்லாம் பயன்படுத்துது இல்லையா, அதனால கொஞ்சம் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும், அவ்வளவுதான். அதே போல சத்தியுகத்தை வந்து ஆள்வது லக்ஷ்மி நாராயணர். இவர்களுடைய இணைந்த சொரூபத்தை தான் விஷ்ணுன்னு சொல்றோம். விஷ்ணுன்னு யாரும் தனியா கிடையாது. லக்ஷ்மியும் நாராயணரும் இணைந்த சொரூபம் தான். அதனாலதான் 4 கைகள். 2 கைகள் லக்ஷ்மியோடது, 2 கைகள் நாராயணரோடது. அவர்கள் ஆண்ட காலம் சத்தியுகம் அப்படிங்கறதுனாலதான் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க.
நம்ம ஒரு லக்ஷ்மி நாராயணர் படத்தெல்லாம் பார்க்கும் பொழுது லக்ஷ்மி வந்து நாராயணரோட காலை பிடிச்சு விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அங்க சத்தியுகத்துல வந்து நாராயணருக்கு கால் வலிக்குமா என்ன? அங்க வந்து எந்த ஒரு பிணி நோய் எதுவுமே கிடையாது. கால் வலியெல்லாம் வருமா என்ன? அதே போல லக்ஷ்மிய வந்து காலை பிடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப அங்க சமத்துவமே இல்லை. லக்ஷ்மியோட காலை நாராயணன் பிடிக்கிற மாதிரியும் காமிக்கல. அப்ப அங்க ஆண் பெண்ணுங்கிறது மரியாதை. இங்க வந்து அப்படி கிடையாது. கலியுகத்துல வந்து ஆண்னா ஒரு மாதிரி, பெண்ணா ஒரு மாதிரி. அந்த ட்ரீட்மெண்டா இருக்கட்டும். என்ன சொல்லுவாங்க, நீ என்னதான் இருந்தாலும் பொண்ணு நீ அடங்கி போ அப்படின்னுவாங்க. நீ பொண்ணு டௌரி கொண்டு வரணும் அப்படின்னுவாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பெண்கள்ன்றதுனாலயே வந்து உங்களுக்கு அந்த பாகுபாடு இருக்கும். இப்ப சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு கூட பாருங்க, ஹீரோக்கு ஒரு சம்பளம் இருக்கும், ஹீரோயினுக்கு அதை விட கம்மியா இருக்கும். எங்க இருந்தாலும் அந்த பெண்கள் கொஞ்சம் மட்டமாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க. ஆனா சத்தியுகத்துல அந்த மாதிரி கிடையாது. So, பரமாத்மா சொல்றாருன்னு சொன்ன உடனே பிரம்மா பாபா வந்து லக்ஷ்மி நாராயணோட படத்தையே மாத்திட்டார். அங்க வந்து உண்மையிலேயே லக்ஷ்மி வந்து நாராயணோட காலெல்லாம் பிடிச்சு விடல. லக்ஷ்மி நாராயணரும் சம உரிமையோடு சம அந்தஸ்தோட தான் இருந்தார்கள். அங்கே எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அதே போல சத்தியுகத்துல வந்து பக்தி கிடையாது. இது உங்களுக்கு புதுசா இருக்கும். ஏன் பக்தி கிடையாதுன்னா, அங்க சத்தியுகத்துல எல்லாரும் தெய்வீக குணங்களோடு இருந்தாங்க. சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எப்ப நமக்கு கடவுளோட ஞாபகம் வரும்னா, நமக்கு கஷ்டம் வரும்போதுதான் வரும். எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா கடவுளை நம்ம மறந்துரும். இப்பவாவது நமக்கு கஷ்டம் நஷ்டம்னு அப்பப்போ வருது. அதனால அப்பப்ப நம்ம கடவுளை நினைக்கிறோம். ஒரு பயம் இருக்கு, கடவுளை நினைக்கலன்னா துக்கம் வந்துருமோ, அதனால பயப்படுவோம். ஆனா சத்தியுகத்துல அந்த கவலைனாலே என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அதனால இறைவனை அவர்கள் மறந்து விட்டார்கள். இறைவனோட ஞாபகமே வரல. அஹ் அதனால்தான் கிறிஸ்டியானிட்டியில வந்து காட் வில் டேக் ரெஸ்ட் ஆன் சண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க அந்த லைன்ல என்ன அர்த்தம். கடவுளுக்கு என்ன களைப்பா வரும் சண்டே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சத்தியுகம் திரேதா யுகத்துல இறைவனுக்கு ரோல் கிடையாது. எந்த ரோலும் கிடையாது. அவர் பரந்தாமத்துல சிவனேன்னு உட்கார்ந்துருப்பாரு. அதனாலதான் சொல் வழக்குல என்ன சொல்லுவாங்க, சும்மா இருக்கிறவங்கள பார்த்து சிவனேன்னு நான் இருந்தேன், என்னை ஏன் தொந்தரவு பண்ற அப்படின்வாங்க. அது போல சிவன் வந்து பரந்தாமத்துல 2500 வருடங்கள் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்காரு. அவருக்கு ரோலே கிடையாது. ஓகேவா? சோ சத்தியுகத்துல வந்து பக்தி கிடையாது, கோவில் கிடையாது, இறை வழிபாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க ஆனந்தமா இருந்தாங்க. ஏன்னா அவங்க சங்கம யுகத்துல அவ்வளவு ஆன்மீக வருமானத்தை சம்பாதித்து விட்டார்கள். அதனாலதான் நீங்க பெருமாள் கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவலிங்கம் எல்லாம் இருக்காது. ஆனா நம்ம ஆளுங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சிவன் கோஷ்டி பெருமாள் கோஷ்டின்னு தனியா பிரிஞ்சுட்டாங்க. உண்மையில ஏன் பெருமாள் கோவில்ல சிவலிங்கம் வைக்கலன்னா, சத்தியுகத்துல சிவனை தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனாலதான் அங்க பக்தி இல்லைங்கிற காரணத்துக்காக தான் அப்படி வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா சத்தியுகத்தோட ஆரம்ப மக்கள் தொகை 9 லட்சமாக இருந்தது. மேல இருந்து ஆத்மாக்கள் இறங்கி வந்து 9 லட்சமா இருப்பாங்க. அதற்கப்புறமா அந்த மக்கள் தொகை பெருகி 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 சத்தியுகம் முடியும் பொழுது 2 கோடி பேர் சத்தியுகத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த திரேதா யுகத்தோட எண்டுக்கு வரும் பொழுது 33 கோடியாக மாறும். வருஷ வருஷம் உருண்டு ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அதனாலதான் 33 கோடி தேவதைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த சத்தியுகத்துல வந்து வீடுகள்லாம் வந்து செங்கல் சிமெண்ட் எல்லாம் கட்ட மாட்டாங்க. அங்க அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு இருக்கும். அவங்க தங்க கற்களால தான் மாளிகைகள்லாம் கட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு தங்கம்லாம் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அந்த தங்கத்தோட குவாலிட்டியே வேற மாதிரி இருக்கும். இப்ப தங்கத்துல வந்து செம்பு கலந்தாதான் நம்மளால நகை செய்ய முடியும். ஆனா சத்தியுகத்துல இருக்க தங்கத்தோட குவாலிட்டி வந்து வேற மாதிரி இருக்கும். தங்க கற்களால தான் அவங்க மாளிகை கட்டுவாங்க. ஆனா தங்கம் அப்படிங்கிற அந்த செல்வ செழிப்புங்கிற அந்த அகம்பாவம் கர்வம் எல்லாம் இருக்கவே இருக்காது. எப்ப நம்ம அந்த கர்வம் அகங்காரத்தெல்லாம் விடுறோமோ, அப்ப இதெல்லாம் நம்ம தேடி வந்து நமக்கே வந்து சேரும். அது நம்ம அதை பின்னாடி ஓடும் பொழுது கிடைக்காது. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு அந்த பற்றில இருந்து விலகும் பொழுது அதெல்லாம் நம்ம தேடாமலே நமக்கு வந்து சேரும். அதே மாதிரி சத்தியுகத்துல வந்து இப்ப வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பல மாடி கட்டிடங்கள்லாம் கட்டுறாங்க பாருங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன் இப்ப பிளாட் எல்லாம் நிறைய மாடிகள் வச்சு கட்டுறாங்கன்னா பொருளாதார பிரச்சனை. ஆனா அங்க அப்படி கிடையாது. எவ்வளவு பெரிய அரண்மனையும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரே ரொம்ப பெருசா இருக்கும். அதனால மாடி கட்டணுங்கிற அவசியமே கிடையாது. ஸ்பேஷியஸாக இருக்கும். கிறிஸ்டியானிட்டியில கூட என்ன சொல்லியிருக்காங்க, காட் ஹஸ் மேட் மேன் இன் ஹிஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய உருவத்தின் படியே மனிதனை உருவாக்கினார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க.
ஆனா அது உடலை குறித்த விஷயம் கிடையாது. உண்மை என்னன்னா, கடவுள் தன்னுடைய குவாலிட்டி மாதிரியே மனிதர்களை மாத்துறாரு, ஆத்மாக்களை அந்த பர்ஃபெக்ஷன் அப்படி கொண்டு வராரு. இதுதான் நம்மளோட சாஸ்திரங்கள்ல நரனில் இருந்து நாராயணனாக மாற்றுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 8 பிறவிகள்ல 8 லக்ஷ்மி 8 நாராயணர்கள் ஆட்சி செய்வார்கள். அதனாலதான் என்ன சொல்லியிருக்கு? ஆதி லக்ஷ்மி ஆதி நாராயணன். ஒரே ஒரு லக்ஷ்மி ஒரே ஒரு நாராயணன்னா ஆதி லக்ஷ்மி ஆதி நாராயணன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவசியமே கிடையாது இல்லையா? சோ 8 லக்ஷ்மி 8 நாராயணர்கள் ஆண்ட காலம்தான் அந்த 1250 வருடங்கள்ல சத்தியுகம் ஆட்சி நடக்கும். அங்க வந்து பசுவும் புலியும் கூட ஒன்றாக ஓடையில் தண்ணீர் குடிக்கும். இப்ப பசுவும் புலியும் பக்கத்துல இருந்தா என்ன நடக்கும்? ஆனா அங்க வந்து வன்முறை, விலங்குகள் பறவைகளுக்கு கூட அந்த வன்முறை என்பதே கிடையாது. சோ அங்க கூட எல்லாமே வந்து அஹிம்சையோட தான் இருப்பாங்க. இம்சைங்கிற ஒரு விஷயமே கிடையாது. So, இந்த விஷயங்கள் எல்லாமே சத்யுகத்தை பற்றி பரமாத்மா நமக்கு முரளியில சொல்ல விஷயங்கள் தான். அங்க வந்து தேவதைகள் நைட்டு தூங்கும் பொழுது, இப்ப நம்ம வந்து ரொம்ப டயர்ட் ஆகி களைச்சு போய் தூங்குறோம் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் தூங்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. ஒரு நாள் முழுக்க கூட ஃப்ரெஷ்ஷாவே இருப்பாங்க. அதே போல காலையில எழுந்திருக்கும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்குமே, இந்த வேலை இருக்கிறதுனால நான் எழுந்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது. ஆனா சத்தியுகத்துல அந்த அளவுக்கு உயர்வான அந்த சாப்பாடெல்லாம் இருக்கும். அதனால அங்க களைப்பு என்பதே இருக்காது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ற மாதிரி எல்லாம் ஒரு நிலை இருக்கவே இருக்காது. அங்க காலையில எப்படி எழுந்துப்பாங்கன்னா, அந்த பட்சிகள்லாம் வந்து அந்த பட்சிகளோட குரல் வந்து ஒரு இன்னிசை பாடுவது போல இருக்கும். அந்த இன்னிசை கேட்டு அவங்க ரொம்ப அழகா எழுந்துப்பாங்க. இப்பெல்லாம் நம்ம குழந்தைங்களை எப்படி எழுப்புறோம்? திட்டி. ஆனா அங்க வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. அங்க சத்தியுகத்தோட குழந்தைகள் எல்லாம் அப்படி ஒரு அற்புதமான குழந்தைகளா இருப்பாங்க. அவங்களுக்கு நோய்கள் வராது. அம்மா அப்பா வந்து தொந்தரவு பண்றது, குழந்தைகள் வளர்ப்பது அப்படிங்கிற கஷ்டமே இருக்காது. ஏன்னா குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவங்களும் குவாலிஃபைடு ஆத்மா. சத்தியுகத்துல கூட ரொம்ப குவாலிஃபைடு ஆத்மா தானே போக முடியும். அதனால குழந்தைகளால கூட எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. அங்கெல்லாம் வந்து அந்த புஷ்பக விமானங்கள் அப்படிலாம் இருக்கும். இந்த படத்துல கூட நம்ம காமிச்சிருக்கோம். அந்த படத்துல எப்படி இருக்கோ அதே போல தங்கத்தாலேயே செய்யப்பட்ட விமானங்கள், அது வீடு எல்லாமே கூட வந்து அந்த வைடூரியங்கள், வைரங்கள், நவரத்தினங்கள், அந்த பிரஷியஸ் ஸ்டோன் சொல்லுவோம் பாருங்க, அப்படிதான் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புஷ்பக விமானத்துலதான் அவங்க ஸ்கூலுக்கு வெளியில போறதுக்கெல்லாம் போவாங்க. சிறு குழந்தைகள் கூட அந்த ஆஹ், புஷ்பக விமானத்தை தனியாகவே இயக்குவார்களாம். டபுள் சீட்டர் 5 சீட்டர் அப்படிலாம் இருக்குமா. அங்க வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்கும். ஒரு விபத்து கூட நடக்காது. ஒரு சிறு குழந்தை கூட சுலபமாக கையாளக்கூடிய ஒரு விமானமாக அங்க கட்டமைக்கப்பட்டிருக்கும். இப்ப வந்து விமான ஓட்டியாக இருந்தா அது ரொம்ப குவாலிஃபிகேஷன் வேணும். நிறைய ட்ரைனிங்கு, அந்த படிப்பு படிக்கிறதுக்கு அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கே பல லட்சம் செலவு பண்றாங்க. ஆனா சத்தியுகத்துல வந்து சிறு குழந்தை கூட வண்டி ஓட்டுற மாதிரி புஷ்பக விமானத்துல ஆகாய மார்க்கமாக அவங்க சீக்கிரமா போய் சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு நிறைய விஷயங்கள் சொர்க்கத்தோட காட்சிகள் பற்றிலாம் வந்து நமக்கு நிறைய முரளியில வந்திருக்கு. அதனுடைய குறிப்புகள் கூட நமக்கு நிறைய அங்கங்க ஏதாவது சினிமா பாடல்கள் இலக்கியங்கள்ல கூட இருக்கும். ஆனா நமக்கு அப்போ அதெல்லாம் அர்த்தமே தெரியாம இருக்கு. இங்க கூட பாருங்க, சிங்கமும் பசுவும் அதே போல மானும் புலியும் இதெல்லாம் கூட ஒன்றாகவே ஓடையில் நீர் அருந்துவது போல கூட காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் சத்தியுகத்துல உண்மையா நடந்த விஷயங்கள் தான். அதே போல சத்தியுகத்துல வாழ்ந்த தேவதைகள் அவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அழகு என்பது அது நேச்சுரல் பியூட்டி. இப்பெல்லாம் வந்து காஸ்மெட்டிக்ஸ் எவ்வளவு செலவு பண்றாங்க. அங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு இயற்கையான அழகோடு அவங்க இருப்பாங்க. அதனாலதான் நம்ம கோவில்ல வச்சிருக்கிற அந்த சிலைகள் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும். அதுல பவித்திரத்தாவும் இருக்கும். எப்படிப்பட்ட காமுகனாக இருந்தால் கூட கோவில்ல இருக்கிற அம்மன் சிலையை பார்த்து அவனுக்கு காமம்ங்கிற அந்த உணர்வே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு தெய்வீகமான அழகோடு இருப்பாங்க. அந்த அழகு என்பது கலியுகத்தோட மிஸ் யூனிவர்ஸ் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, அவங்க அவங்க பக்கத்துல கூட போக முடியாது. அந்த அளவுக்கு அழகோடு தேவதைகள் இருந்தார்கள். இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் கூட சில விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப டைம் ஆயிடுச்சு. சோ சத்தியுகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா? எப்படி ஃபீல் பண்றீங்க? அங்கேயே போன மாதிரி ஃபீல் ஆகுது. வெரி குட் வெரி குட். இன்னும் நிறைய விஷயங்கள் கூட இருக்கு. நாளைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே.
சரி, இப்ப டைம் ஆயிட்டதுனால நம்ம ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி. நான் அதிகாரி ஆத்மா. நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரி. என்னுடைய கர்மேந்திரியங்கள் மீது எனக்கு முழுமையான கட்டுப்பாடு உள்ளது. நான் தேவதை குலத்தை சேர்ந்த தேவதை வம்சத்தில் வழிவந்த தேவகுல ஆத்மா. எனக்குள்ளே சர்வ குணங்களும் சர்வ சக்திகளும் நிறைந்து இருக்கின்றது. நான் உலக நன்மையை கருத்தில் கொண்டு என்னுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலை உருவாக்குகின்றேன். நான் திருப்தியான ஆத்மா. எனக்கு என் மீதே திருப்தி இருக்கின்றது. எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த விஷயங்கள், உறவுகள் அனைத்தின் மீதும் எனக்கு திருப்தி இருக்கின்றது. எனக்கு கிடைத்த தெய்வீக ஞானத்தின் மூலமாக கர்ம விதியை நான் சரிவர புரிந்திருக்கின்றேன். எனக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றதோ அவை அனைத்தும் கர்ம விதிப்படி சரியாகத்தான் கிடைத்திருக்கின்றது என்ற புரிதல் இருப்பதால் நான் திருப்தியோடு இருக்கின்றேன். இந்த திருப்தி எனக்குள்ளே மகிழ்ச்சியின் அனுபவத்தை ஏற்படுத்துகின்றது. நான் சுகஸ்வரூபமான ஆத்மா. நான் சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. ஓம் சாந்தி. ஓகே, சரி. நன்றிம்மா. வணக்கம். தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ மேடம். நைட். குட் நைட். நாளைக்கு கிளாஸ்ல மறுபடியும் சந்திக்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ரொம்ப நன்றிங்கக்கா. குட் நைட்க்கா. குட் நைட். குட் நைட் மேம். குட் நைட். ஓகே.